வீட்டில் எப்படி மனைவி கிட்டலாம் பொய் சொல்லியிருக்கீங்க? ஐயோ பேயா போய் சொல்லுவேன். ஏமாந்துருக்கீங்களா? இமோஷ்னலி ஏமாந்துருக்கு. நடிகனுக்கு செகண்ட் கிரேட் மரியாதை தான் கொடுப்பாங்க. உங்கள் அப்பா மாதிரி நடிக்க முடியும், பதிலே சொல்ல முடியாது என்னால். 100% பிளேஸ்மெண்ட் கேரண்டியுடன் பிகாம், பிசிஏ, பிபிஏ, பிஎஸ்சி படிக்க JNN காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், சென்னை. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். ராதாரை வந்துட்டார்னு ஒரு கைத்தட்டல் இருக்குது. விஜயமா வரும்போது பயங்கர கைத்தட்டல். பரவாயில்ல, நம்ம ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. ரஜினி வந்தார், அடங்கிறதுக்கே 10 நிமிஷம் ஆகும். நடிகனுக்கு செகண்ட் கிரேட் மரியாதை தான் கொடுப்பாங்க. ஆனால் பாப்புலாரிட்டி கம்ஸ் ஒன்லி ஃபார் ஹீரோஸ் தான். அவங்க கல்யாணத்துக்கு நான் போனேன், இப்போ பேப்பரில் பேரை கூட போடல, என் பேரை. நான் கேட்டேன், ஏன்டா என் பேரை போடல? நம்ம சினிமாவில் இருக்கிறதுன்றது இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கோ. டக்குன்னு கோவம் வந்தா சட்டுன்னு திட்டிடுவீங்க. வீட்டில் எப்படி மனைவி கிட்டலாம்? சண்டை வரக்கூடாதுன்னா பெஸ்ட்டு வே ஒன் சைடில் சைலண்ட் ஆகிறது நல்லது. பொய் சொல்லியிருக்கீங்க. ஐயோ பேயா போய் சொல்லுவேன். ஏமாந்துருக்கீங்களா? இமோஷ்னலி ஏமாந்துருக்கு. இமோஷ்னலி நிறைய இடத்துல ஏமாந்துருக்கு. பட் உங்கள் அப்பா மாதிரி நடிக்க முடியும், அதுதான் ஒரு எம்ஆர்ஓ தான். நான் அதெல்லாம் நச்சரிப்பு. எனக்கெல்லாம் இருக்கிற கஷ்டத்தை விட பிரபு, கார்த்திக், உங்களுக்கு ராதிகா மேம்க்கு அப்புறம் உங்கள் சிஸ்டர்ஸ்குள்ள ஒரு சண்டை இருந்தது, நான் எதிர்பார்க்கல. பதிலே சொல்ல முடியாது என்னால். அது கேட்கக்கூடாது. நிம்மதியான வாழ்க்கைன்னு ஒரு அர்த்தத்தில் சொல்கிறோம்ல, அந்த நிம்மதி போய்டும். அப்போ நான் இல்லைன்னா நீங்கள் சந்தோஷமாயிடுவீங்க. மற்றவங்களாலெல்லாம் சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல. இந்த 3 பேருக்கு இருக்கிற கஷ்டம் அதிகம். நீங்கள் யார் உண்மையில நல்லவரா கெட்டவரா? இன்னைக்கு சீக்ரெட் வித் ஷோப்ஸில் என் கூட இருக்கிறவரை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயம் சொல்லிகிட்டே போகலாம். பட் அவரை பார்க்கும்பொழுதே ஒரு பிம்பம் வெளியில் இவர் வில்லனுக்கு வில்லனா நல்லவனுக்கு நல்லவனானே தெரியாத மாதிரி ஒரு விஷயம் போயிட்டே இருக்குது. பட் பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா வெரி வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன். ஸோ ஐ ஃபீல் ஸோ ஆனர்ட் டு இன்டர்வியூ திஸ் பர்சன் டுடே. ஸோ வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம். நல்லா இருக்கேன். ராதா ரவி அவர் சார் அப்படின்னும் பொழுது எனக்கு என்னன்னா, உங்களை பார்த்தாலே ஒரு ஜர்க் ஆகுது சார். எல்லாருக்குமே பார்த்தாலே பயங்கரமான வில்லனாகவே இருக்காருப்பா, அந்த ஒரு டெரஃபிக் லுக்லேயே இருக்கார் அப்படின்றாங்க இல்லையா? அது நிறைய பேர் சொல்லி நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்களே, அது ஏன் அந்த ஒரு 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 அந்த லுக் எப்பவுமே அப்படி இருக்கு? நம்ம அப்படி இருக்கிறது ஒரு விதத்தில் நல்லதாக போச்சு. ஏன்னா நெருங்க மாட்டானுங்க. நடிகனுக்கு செகண்ட் கிரேட் மரியாதை தான் கொடுப்பானுங்க. ஆனால் அந்த கூட்டத்தில் அவன் தான் நம்பர் 1 இருப்பான். இப்போ ஷாருக்கான சிகரெட் பிடிக்காதன்னு கொண்டாந்தாங்க ஒரு ரூலு முதல்ல இருந்தது. கிரிக்கெட் மேட்ச்க்குள்ளே, கிரிக்கெட் கிரவுண்டுக்குள்ளே சிகரெட் பிடிக்க முடியாதுன்னு. ஆனால் எத்தனை பேர் உட்காந்துருக்கிறவன் பிடிக்கிறான்? திட்ட முடியுமா? ஷாருக்கானை மடித்து பிடிச்சி திட்டினாங்க. ஏன்னா ஷாருக்கானே திட்டாங்க. நம்ம இப்போ நோ பார்க்கிங் போட்டிருக்கான், கன்னடி இறக்கி நான் தான் என்ன விஷயம்னா, இல்லை சார் தான் போலீஸ்காரங்க என்னை விட்டுருவாங்க. ஆனால் ஏன் நீ நோ பார்க்கிங்கில் நிறுத்துற? செல்ஃப் ரியலைசேஷன் இஸ் தி பெஸ்ட். நோயிங் அதர்ஸ்ன்றதை விட யூ மஸ்ட் நோ யுவர் செல்ஃப் ஃபஸ்ட். அப்போ தான் பெருமையாக இருக்கும். இப்போ அப்படி தான் நான் மேடைக்கு ஏறும் போது எல்லோரும் என்னை பார்த்து கை தட்டுவானா, ரவினர் அதெல்லாம் நச்சரிப்பு. எல்லாமே ஹீரோ வர்ஷிப்புக்கு தான் போவாங்க. இப்போ ரஜினி சார் என்னை விட கைத்தட்டல் இது நான் ஒரு இடத்துல ஒரு பெரிய நடிகர்கிட்ட சொன்னேன். நான் உள்ளே வந்தவுடனே ராதாரை வந்துட்டார்னு ஒரு கைத்தட்டல் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சகோதரர் விஜயகாந்த் வந்தார், அவர்கிட்ட தான் சொன்னேன். விஜயமா வரும்போது பயங்கர கைத்தட்டல். அப்போ விஜய் சொன்னாப்ல, பரவாயில்ல, நம்ம ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. அடுத்தது ரஜினி வராரு, அவர் நான் கைத்தட்டல பாரு. ரஜினி வந்தார், அடங்கிறதுக்கே 10 நிமிஷம் ஆகுது. அது எப்பயுமே கிரேட் இருக்குது. அதில் அந்த கிரேடை மைண்டில் ஏற்றிக்கிட்டால் தான் உனக்கு தொல்லை. நமக்கு தெரியுமே நம்ம நல்லா பேசுவேன்னு. ரஜினி சாரோட நான் பெட்டராக பேசுவேன், எனக்கு தெரியும். பாப்புலாரிட்டி கம்ஸ் ஒன்லி ஃபார் ஹீரோஸ் தான். ஐஸ்ரீ கணேஷ் அவங்க கல்யாணத்துக்கு நான் போனேன். இதில் அண்ணா நகரில் ஒரு கிறிஸ்துவ பையன் தான். பொண்ணு ஹிந்து. அவங்க கல்யாணம், நான் தலைமை.
அதுதான் எனக்கு முக்கியமாக தெரிஞ்சது. ஸோ இங்கே போயிட்டு தலையை காமிச்சு தம்பிக்கிட்ட சொல்லிவிட்டு கணேஷை பார்த்தா கணேஷ்கிட்ட சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன். இப்போ பேப்பரில் பேரை கூட போடல, என் பேரை ரொம்ப நல்லதுராப்பான்னு விட்டேன். நான் கேட்டேன் ஏன்டா என் பேரை போடல. நான் நம்ம சினிமாவில் இருக்கிறதுன்றது இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கோ. எப்படி இருந்தாலும் அந்த ராதாரவி தானம்மா. அது இப்போ நான் உன்னை வந்து ஷோப்னா தானே நீ. யூஆர் ஆல்வேஸ் ஷோப், வேர் ஆல்வேஸ் ராதாரவி. இது நம்ம பத்திரிக்கைக்காரங்களுக்கு தெரியுறது கஷ்டம். இது நம்ம பத்திரிக்கைக்காரங்க எப்பயுமே இப்படித்தான். ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அந்த சூழ்நிலை காரணமாக ராதா ரவி அவர்கள் பொய் சொல்லியிருக்கீங்களா? ஐயோயோ, பேயாக போய் சொல்லுவேன். ஏன் தெரியுமா, அது அடுத்தவருடைய நல்லதுக்குத்தான் சொல்லுவேனே ஒழிய எனக்கு சொல்லிக்க மாட்டேன். நிறைய இடத்துல நீங்கள் ஃபேமிலி பற்றி அவ்வளோ பேசினது, அஃப்கோர்ஸ் உங்கள் சிஸ்டர்ஸ் பற்றிலாம் பேசியிருக்கீங்க. பட் டெல் மீ உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள். எந்த அளவுக்கு ஸோ சப்போர்ட்? எனக்கு பாக்யலட்சுமி என் மனைவியுடைய பேர். என் பையன் வந்து மூத்தவன், அவன் பேர் ஹரி. சின்ன வந்து பொண்ணு ரேகா. அவங்களுக்கு ஹரிக்கு ஒரே பொண்ணு பிரத்திகா. என் பொண்ணு வந்து ஷீ இஸ் மேரிட் டு நைஸ் நரேஷ்னு நல்ல மனிதன். என்னை மாதிரி உழைக்கக்கூடியவர். அவர் உழைச்சிக்கிட்டே தான் இருப்போம். அண்டு இந்த இடம் வாங்கிறது விற்கிறது நல்ல வசதியானவங்க. அவங்க தே ஆர் இன் நார்த் மெட்ராஸ். சில டைமில் நீ ஃபங்க்ஷன்ஸ் கூப்பிட்டா கூட அவங்களால வர முடியாது. என் பொண்ணு அவங்க 2 பேரன் பெரியவன் வந்து இஸ் டூயிங் காலேஜ் மித்தில்னு, சைக்கிள்னு சின்ன பையன் பேர். அவன் தான் சினிமாவில் வருவான்னு எதிர்பார்க்கறது நான். ஏன்னா அவன் கேட்குறது விஸ்காம் கேட்குறான். ஓகே, அப்போ சம்வேர் ரிலேட்டட் டு சினிமா ஹி வாண்ட்ஸ் டு கம்னு. ஸோ இது நம்ம ஃபேமிலி. இதுக்கு மேலே எங்கள் ஐயாவுக்கு வந்து ஒரு எல்லா பெண்களை நிறைய பேருக்கு ரொம்ப க்ளோஸ் கான்டாக்டில் வச்சுருந்தவங்களுக்கு அவங்களுக்குலாம் வீடு வாங்கி தந்திருக்காரு. எல்லாருக்குமே வீடு வாங்கி தந்திருக்காரு. பட் நாங்கள் க்ளோஸாக கான்டாக்ட் பண்ணிகிட்டு இருக்கிற இடம் வந்து 2 இடம். ஸோ இவ்வளோ தான் எங்கள் ஃபேமிலி. பெரிய அளவில் இல்லை. ஆனால் ஓட்டு போட்டால் ஒரு எம்எல்ஏ நான் சொல்லுவேன் எப்பவுமே, மொத்த கூட்டத்தையும் சேர்த்தா. இல்லை, இப்போ அப்படி இருக்கும் பொழுது இப்போ நீங்கள் வெளியிலே ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுகிறீங்க, டக்குன்னு கோவம் வந்து சட்டுன்னு திட்டிடுவீங்க. வீட்டில் எப்படி மனைவி கிட்டலாம் அவங்களுக்கும் அதே தான், அதே தெரியும் அவங்களுக்கு. இல்லை நீங்கள் திட்டு வாங்கிருக்கீங்க? இல்லை நான் தான் திட்டுவேன். சண்டை வரக்கூடாதுன்னா பெஸ்ட்டு வே இஸ் ஒன் சைடில் சைலண்ட் ஆகிறது நல்லது. சைலன்ஸ் இஸ் எ வெரி குட் வெப்பன். ராதா ரவி அவர்கள் பொறுத்த வரைக்கும் காசுனா என்ன சார்? காலையில் சம்பாரிச்சோம்னா மண்டே ஃப்ரைடே அன்றைக்கி ஃபுல்லாக செலவு பண்ணுறதுக்கு, சாட்டர்டே சண்டேல லீவ் விடுவாங்க, அன்றைக்கி ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிவிடுவாங்க. திருப்பி தே வில் ஸ்டார்ட்ன்றது வெளியூர் தேரி. நம்ம ஊர் தேரி அப்படி இல்லை. குடும்பம், இவங்க அக்கா தங்கச்சி எல்லாருக்கும் சேர்க்குறதுன்றது நம்மளுடைய இந்தியர்களுடைய மென்டாலிட்டிஸ் ஆர் லைக் தட். நம்ம வி ஆர் born in India, brought up in India, ஸோ அவர் மென்டாலிட்டி வில் ஆல்சோ பி லைக் தட். அது ஒன்றும் தனியாக போய் இப்படி ஆகும். முற்றும் துறந்த அதை பேரறிஞர் அண்ணாவை கேட்கும்போது முற்றும் துறந்த முனிவனும் அல்ல, அவ்வளோ கற்பில் சிறந்த கண்ணகியும் அல்லன்னு சொன்னார். அந்த மாதிரி தான் இது தாட்டு புறவே. இதில் கொண்டு வருவது நீங்கள் எதுக்கு சம்பாதிக்கிறீங்க பதிலே சொல்ல முடியாது என்னால். மற்றவங்களாலெல்லாம் சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல. நான் சர்வீஸ் பண்ணுறதுக்காகன்னு சொன்னோம்னா என்ன சர்வீஸ்னால் இல்லாதவனுக்கு இருக்கப்பட்டவனாக்குறதுக்கு தான் சர்வீஸ். அதனால் சாப்பாடு இல்லைன்னு சொல்கிறோம், சாப்பிட்டு போடாப்பான்னு சொல்கிறோம். இவ்வளோ தான் நம்மளால் முடியும். இந்த ரேஞ்சு தான். இதை விட பெரிய ரேஞ்சு நம்மளால் முடியாது. நான் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கீங்க. என்கிட்ட வர்றதுன்னா என்ன கொடுத்தாலும் உங்களை பார்த்தாலே வில்லனா பார்க்குறாங்க. அது வில்லனை பார்த்துட்டு வாங்கிட்டு போகிறாங்கல்ல, வில்லனை பார்க்குறாங்க வாங்கிட்டு போகிறாங்கல்ல. தெரியலையே, நான் என்ன பார்க்கலையே. நீங்கள் பார்க்க வாங்கிட்டு போகிறாங்களா? வாங்கிட்டு போகிறாங்க. அதனால தானே வாங்கிட்டு போகிறாங்க. ஏமாந்துருக்கீங்களா? ஏமாந்துருக்கு எங்கேயுமே தெரிஞ்சு கொடுக்குறது தானே. இப்படி எங்கேயும் ஏமாந்ததே கிடையாது. இமோஷனலி ஏமாந்துருக்கீங்களா? துரோகம் பண்ணிட்டானே இமோஷனலி ஏமாந்துருக்கு. இமோஷ்னலி நிறைய இடத்துல ஏமாந்துருக்கு. பட் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டேன். நான் ஒரு 2 நாளில் மறந்துடுவேன். ஏன்னா நீங்கள் அதை வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம வாழ போகிறது வெரி ஷார்ட் ஸ்பேனுங்க. நம்ம லைஃபே வெரி ஷார்ட். அதில் இதெல்லாம் வச்சுக்கிட்டோம்னா குழப்பமாயிடும். நிம்மதியான வாழ்க்கை, நம்ம நிம்மதியான வாழ்க்கைன்னு ஒரு அர்த்தத்தில் சொல்கிறோம்ல, அந்த நிம்மதி போயிடும். நான் நிம்மதியாக இருக்கிறேன்னு சொல்லிடலாங்க. அது ஒரு பார்ட் ஆஃப் அந்த நிம்மதி தான் இப்போ நம்ம சொல்கிறோம். பதிலாக உண்மையான நிம்மதியாக இருக்கீங்களான்னு கேட்டாங்கன்னா அது கேட்கக்கூடாது. அது
வெரி ட்ரூ சார். அது தயவு செய்து இனிமேல் நிம்மதியா இருக்கீங்களா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து யாராலையும் பதிலே சொல்ல முடியாது. பட் இதெல்லாம் தாண்டி வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் இருக்கும்ல சார், நம்ம ஓடுற ஓட்டத்துக்கான இவ்வளோ வருஷம் நம்ம உழைச்சிருக்கோம், அதுக்கான ஒரு அங்கீகாரம் நம்மளுக்கு கிடைச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் ராதா ரவி நீங்கள் வெளியில் போனால் இன்றைக்கும் ராதா ரவினா ஒரு தனி நேம் தான் தெரியாது. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த ஒரு அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் நடந்திருக்கு நீங்கள் நினைக்கிறீங்களா? நடந்திருக்கு. நான் சினிமா உள்ள வரும்போது நான் எதிர்பார்க்கல இப்படித்தான் வருவோம், இப்படி இருப்போம். அது எங்கள் ஐயா காலத்தில் அவங்க வந்தாங்க சொல்லான்னு யாராவது உங்கள் அப்பா மாதிரி நடிக்க முடியும், அதுதான் ஒரு எம்ஆர் தான் நான் ராதா ரவி, அதோட விட்டுடு. அதெல்லாம் வந்து அவர் மாதிரி நடிக்க முடியல, இவர் சிவாஜி சார் மாதிரி பிரபு நடிக்க முடியல, அதெல்லாம் சொல்லக்கூடாது. சிவாஜி சாருக்கு என்ன பேர் வாங்கியிருக்காரோ அதை விட அதே மாதிரி இந்த காலத்தில் பிரபு சார் நல்ல பேர் வாங்கியிருக்காரு, அவ்வளோதான் வேணும். காப்பாற்றுறாருல பாக்யராஜ் சார் சொன்னார், எனக்கெல்லாம் இருக்கிற கஷ்டத்தை விட பிரபு, கார்த்திக்கு, ராதா ரவி இந்த 3 பேருக்கு இருக்கிற கஷ்டம் அதிகம். ஏன்னா அவங்க அப்பாலாம் பெரிய ஆர்டிஸ்ட்டு, இதில் ஆளுமைகள் இல்லையா, எம்ஆர் ராதாவாகட்டும், சிவாஜி கணேசன் ஆகட்டும், முத்துராமன் சார் ஆகட்டும், அவங்களாம் ஆளுமைகள். எங்களுக்கெல்லாம் யாருமே கிடையாது எங்கள் அப்பாலாம். நான் சொன்னேன் அப்படி கிடையாதுங்க, இது அதை தூக்கி போடுங்க, வரமா இல்லையா அவ்வளோதான். எந்த லைனை எடுத்துக்கிட்டாலும் சரி, நீ டிக்கெட் கிழிச்சு கொடுக்குற லைனை எடுத்துக்கிட்டாலும் அதில் வரமாட்டியா, அதுலேருந்து அவன் என்ன செய்யணும், அடுத்தது டிக்கெட்ஸ் ஹேண்டில் பண்ணுறான் தெரியுது. அப்புறம் டிக்கெட்ஸ் அவனே வந்து இதை கொடுத்தா ஒரு பணம் போல் இருக்குது தியேட்டரில் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த டிக்கெட்டுமா அடித்து அவன் கொடுக்கறதுக்கு ப்ரெஸ் வைக்கணும், எல்லாம் அதெல்லாம் இம்ப்ரூவைசேஷன் தானுங்க. இந்த லைனே தெரியாமல் இருக்கிறவங்க எவ்வளோ பேர். இப்போ உங்கள் அளவுக்கு நான் என்னால் கேள்வி கேட்க முடியாது, உங்கள் அளவுக்கு நான் டீச்சர் சார் சொல்கிறாரா இல்லை உண்மையில் சொல்ல. ஓகே சார், உங்களுக்கு மாதிரி நான் உட்காந்துக்கிட்டு எனக்கு ராதாரவி பேட்டி எடுப்பார்னா என்ன பேட்டி எடுப்பார், உங்கள் பேர் என்ன எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, இப்படி தான் கேட்போம். இவ்வளோ டீப்பாக கேட்கறதுக்குன்றது அது ஒரு ஆர்ட் இல்லையா சார்? இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சார், அதாவது வெளியில் நம்ம என்னதான் அதாவது பப்ளிக் ஃபோரம் அப்படின்ற ஒரு பர்சனாலிட்டியில் இருக்கும் போது நிச்சயமாக பல விஷயங்கள் பேசப்பட்டுட்டே இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது நடுவில் வந்து உங்களுக்கு ராதிகா மேமுக்கு அப்புறம் உங்கள் சிஸ்டர்ஸ்குள்ளே ஒரு சண்டை இருந்தது, ஃபேமிலிக்குள்ளே ஒரு பாண்ட் இல்லை அப்படின்றாங்க. இது பர்சனல் விஷயம் தான். இஃப் யூ வாண்ட் டு டெல் இது நீங்கள் அட்ரஸ் பண்ணலாம், இஃப் நாட் ஐ ரெஸ்பெக்ட் த கொஸ்டின். நீங்கள் சொல்கிறது கரெக்டு, அதை விட்டுருங்க. அதனால தான் சார் பார்த்தீங்களா எவ்வளோ அறிவாக ஒரு ஆங்கர் வந்து டக்கு. அதுதான் இந்த மாதிரி அறிவை நான் என்னால் கேட்டிருக்க முடியாது. தேங்க்யூ சார். ஓகே சார், ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய விஷயம் பேசியிருக்கோம் சார். கடைசியாக நான் ஸ்டார்டிங் ஒன்று சொன்னேன் இல்லையா, நல்லவனுக்கு நல்லவன், வில்லனுக்கு வில்லன், நீங்கள் யார் உண்மையில நல்லவரா கெட்டவரா? கமல் சொன்ன மாதிரி எனக்கு தெரியலையம்மான்னு சொல்லணும், நாயகனில் சொன்னார். உங்களுக்கு எல்லாமே தெரியும். எனக்கு எல்லாமே தெரியுங்க, எனக்கு எல்லாமே தெரியும். நல்லவனுக்கு நல்லவனாக இருப்பேன், கெட்டவனுக்கு கெட்டவனாக தான் இருப்பேன். தேங்க்யூ, நன்றி, பிரமாதமாக பேசுனீங்க. ஒன்று சிறுவர்களுக்கு, அதாவது சின்ன பசங்க, அவங்க பொண்ணுங்க யார் இருந்தாலும் சரி, தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள், உங்கள் கூடவே வச்சு பார்த்துக்கங்க. தேங்க்யூ. 100% பிளேஸ்மெண்ட் கேரண்டியுடன் பிகாம், பிசிஏ, பிபிஏ, பிஎஸ்சி படிக்க ஜேஎன்என் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், சென்னை. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.